நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துரும். நீங்க எதிர்பார்த்த அதே குழந்தையா வந்திருக்காங்களே உங்களுக்கு இன்னைக்கு. நான் தான் சிரிச்சேன். எனக்கு தான் சுத்த தெரியாது, ஏன் சுத்தி கீழே போட்டு அவனை எடுத்து தரலாம். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி. சார் பாத்தியா, அப்படியே பச்சையா பறிச்ச பாதாம் பருப்பு மாதிரி அப்படி. நீ அடிச்சாலும் எப்படிடா, அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சா என்னடா? எபிசோட்ல கூட அந்த உடம்பு ஆட்டல, கொளுந்தியானோன்னு என்ன ஆட்டம் ஆடுறாரு பாருங்க மேடம். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. 10 மணி வந்து பாரு எப்படி சுத்துவாரு பாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீங்க என்ன கேமராவா? இல்லையே. என்னே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. கண்ணாடி கைட்னா கண்ணே தெரியாது உனக்கு, பொண்ணு வேணுமாப்பா? ஏண்டா பொட்ல ஓட்டற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இதையே ஃபோக்கஸ் பண்றான் அந்த ஆளு, உன்னைய ஃபோக்கஸ் பண்ண மாட்டானா? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பையன். 50 ரூபா டிக்கெட் எடுத்துருவாரு. எடுத்துட்டு உள்ள வந்து சொல்லலாம், வேஸ்ட் பண்ணலாம். ஏண்டா நம்ம எவ்வளவு சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆகிடுறான். லாஸ்ட் வீக் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்துட்டாங்களா? இவர் அரெஸ்ட் பண்ண. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அத பழைய கால படத்துல வில்லன் மாதிரி சிரிக்குது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? சட்டப்படி வீட்ல மயில் வளர்த்தா தப்பா? எடி செருப்ப நாய. பச்சை தவக்கல கியூபிட். பச்சை தவக்கலையா? இதெல்லாம் இத எங்க பிடிக்கிறான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, தலையில கொம்பு இருந்தா காலம் ஆடுதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாட்டி கூப்பி, நாட்டி கூப்பி. நாட்டி கூப்பிடா. எனக்கு கொண்டு வணக்கங்க, எனக்கு கொண்டு வணக்கங்க. கோமாளி சார், வெல்ல போ சொல்லுங்க மாவனுங்க. இப்ப நாங்க வெளியில போற நீங்களே பண்ணிக்கிறீங்களா? இழவெடுத்துவனே, உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? இப்ப நான் சொல்லட்டுமா, அப்படியே இப்படி போறேன். தமிழ்நாட்டி மாரி பண்ணிருப்பான், அதனால தான் நாட்டி. கோமாளினா வந்தமா அமைதியா சமைச்சமா ஹெல்ப் பண்ணமா பூண்டு உரிச்சமா போயின்னு இருக்கணும். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. நீ தைரியமான ஆளா இருந்தா மாதுக்கு சொல்றா. நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சொல்லிட்டேன். இந்த மாதிரி அசிங்கமா பேசினா இங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டு ஆங்கர் பண்ணமா லேட்டா வந்தமான்னு போயிட்டே இருக்கணும். நம்மளே இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏர் யார் ரகபில சோவர்ல கை வைக்கிற, பாத்து வை. டிரான்ஸ்ஃபர்மா கரண்ட் போய் 4 நாள் ஆகுது. கல்யாணம் ரெடி பண்ணி கொடுக்கறல, அவ ரெடி பண்ணி புரோக்கரா? அவனா நீ? நான் தான் நாட்டி நாட்டின்னு. ஆனா எனக்கும் மேல ஒரு ஓஜி நாட்டி ஒரு இருக்கானா? நல்ல வேலை, தலைக்கு வந்து தலைப்பாவனா போச்சு. அம்மா, அப்பா, நானு. அப்பா அவ எங்க? எப்படிடா தப்பிக்க போற? கண்டஸ்டாண்ட் இருந்து ஆங்கர் ஆனா அது சோயா, ஆங்கர் இருந்து கண்டஸ்டாண்ட் ஆனா அதான் அரந்தாங்க ஆயா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஹார்ட்ல இருக்கு, அவரோட ஹார்ட்ல நாங்க 3 பேர் இருக்கோம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? எங்க அக்கா மட்டும் தான்டா குக்காவ இருந்திருக்கு, கோமாளியாவ இருந்திருக்கு, அப்புறம் எனக்கு அடுத்து ஆங்கராவ இருந்திருக்கு. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? ராமரோட 3 பொண்டாட்டிங்களை இங்க வச்சு ஒரு மனுஷனை உள்ள வர விட்டுக்கலாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? இந்த எபிசோட்ல மாதவடியை தூக்கிட்டு அங்க உட்கார வேண்டாம். அட பேயில போவா. கல்யாணத்தப்ப வெக்கப்பட்டது, மறுபடியும் இப்பதான் வெக்கப்படுறேன் இருக்கு. இப்பயாவது வெக்கப்பட்டனான்னு தெரியலையே. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நான் தான், போன வாட்டியும் நான் தான். அப்படியா? அப்படிச்சா? அது கல்யாண ரவுண்டுக்காக கழுத்துல தோரணம் கட்டி வந்திருக்க பாத்தியா நிஷா, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. யூத்னா அப்படிதான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குல்ல, அது போடும்போது எனக்கு எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். கல்யாண ரவுண்ட் சொன்னாங்க. இப்படிதான் கல்யாணம் மாடர்னா பண்ணுவீங்களா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. கல்யாணம் ஆகும்போது நான் லேட்டுங்க கல்யாணத்துக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இல்ல அனிருத் ப்ராப்ளம் வேஸ்ட் நிக்காது. ஆமா, வேஷி நிக்காது. கரெக்ட். லேட்டா வந்தீங்களா? இவ முன்னாலே உட்கார்ந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து கோயில்ல கல்யாணம் பண்ண. கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. வேஷ்டி போட வராது. அதான் நான் போட்டிருக்கேன் வேஷி. அடடா வெக்கங்கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? வழக்கமா மாப்பிள்ளை தான் முன்னால கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க. ஆமா. எங்க போய் முடிய போதும்? நீங்க வந்து பார்த்தா என்ன பாருங்க, இன்னைக்கு something so different. சமைக்காம ஏமாத்த போறாங்க. ஏய் ஏண்டா
நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. வெளியில கேட்டரிங் கூட்ட செலவு அதிகமாகும்னு நானே சமைச்சு எடுத்துட்டு போனேன் கல்யாணத்துக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இப்படி கலர் டிசைன் பண்ணும். பாவிகள். இவரே சமைச்சு எடுத்த லேட்டா போனாங்களா? நான் போய் சேருக்கு லேட் ஆகி போச்சு. டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? எந்த கலர் மாலையை மாத்திக்கிறீங்களோ அந்த கலர்ல பூச்செண்டு வச்சிருக்க கூடிய கூப்பிட். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நல்லவான்னு சொல்லி அவரே சமைச்சிட்டு வந்திருக்காரு. கல்யாணம் அன்னைக்கு கூட பிசினாரி மாதிரி இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா லன்மதன். ஹாப்பி மேரேஜ் லவ். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அது கூட பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பாலை காய்ச்சி இவனே எடுத்துட்டு போயிருக்கான் மேடம். டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. மஞ்சள் மஞ்சள் எல்லவா? சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட், அப்படி என்ன சமைச்சீங்க அவ்வளவு நிறையா? உப்புமா இங்கு வடிகட்ட வேண்டும். உங்களை பார்த்தா அப்படியே திஷ்டி எடுக்கணும் போல. யார் பேபி அது? ஓவர் பில்டப்பா இருக்கு. நான் கூட சமைச்சாங்க வெரைட்டியா சமைச்சிருப்பேன்னு பார்த்தா உப்புமா. நீ சூரிய வம்ச குடும்பமா? சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. யாருங்க நீங்க சாக்கல்ல உந்த பிராய்லர் கோழி மாதிரி? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. காலையில உப்புமா தான் போடுவாங்க எங்க பக்கம். கோயம்புத்தூர் பக்கம் உப்புமா இல்லாம எந்த கல்யாணம் நடக்காதுக்கா. என்ன கொடுமை சரவணனது. கசப்பா இருந்தா துப்பிடு, எதுவுமே தெரியலாம் ஸ்டூப்பிடு, எல்லாமே தெரிஞ்சவன் தான் இந்த குப்பிடு. அவனை பத்தி தெரிஞ்சுதான் நான் உள்ள விட மாட்டேன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? டெலிவரி பண்றதெல்லாம் வந்து டிராவலிங்ல சேராது. என்ன தொங்கிருச்சு? நீங்க யாருமா நீங்க? நான் தான் ஃப்ளர்ட் கியூபிட். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உன் டிஷ்ல தேங்காய் பால் இருந்தா அவன்கிட்ட கேட்காத. தேங்காவையும் பாலையும் கொண்டு வந்து தேங்காய் பாலும்பா. இப்போட தங்கச்சி வேணும்னு கேட்டார்ல, குழந்தையா? குழந்தையா அவங்க இருந்தா அந்த வேலை தான் பண்ணிருப்போம். நிஷாவெல்லாம் பொண்ணு பார்க்க போல, நிஷாவை பொண்ணான்னு பாக்குறதுக்கு 2 நாள் போனாங்க. சார் குழந்தையார் வந்துட்டாங்க, நல்லா ஃபிளர்ட் பண்ணிட்டு நல்லா சமையல் செய்யுங்க. என்னடா பண்ற? காபி நீ போட்டு தர போறியாச்சு. உட்காரு.